வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பஸ் தமிழ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, சிந்தூரி, அபித் இவங்க 2 பேருக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு வைப் செட் ஆகுது. ஆனா, அவங்க ஏன் வந்து ஒண்ணு சேர மாட்டேன்றாங்க, பேசிக்க மாட்டேன்றாங்க அப்டின்ற மாரி பிரியங்கா, அதுக்கப்புறம் மோனிஷா வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க அபித் அண்ட் தென் சிந்தூரி பத்தி சொல்றாங்க. அத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த அபித் இருக்கார்ல, அவர் வந்து ரொம்ப என்ன சொல்றது, எக்ஸ்பிரசிவா இருக்க மாட்டேன்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தூரிய வந்து அபிதுக்கு வந்து புடிச்சிருக்கு. ஆனா, அத வந்து எக்ஸ்பிரஸே பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னு தெரியல. ரொம்ப கம்மியா அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாரோ, இல்ல எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியலையா அப்படின்ற மாரி தெரியல அப்படின்ற மாரி பிரியங்கா வந்து மோனிஷா கிட்ட வந்து சொல்றாங்க. அந்த பையன் ரொம்ப சைலன்ட்டா இருக்கான். அவன் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன்றான். ஒரு எக்ஸ்பிரசிவா இல்ல அப்படின்றத வந்து சொல்றாங்க. உடனே மோனிஷா வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ட வந்து எடுத்து வைக்கிறாங்க. அபிதுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றாங்க. எது ஃபர்ஸ்ட் டைம்னு பார்த்தீங்கன்னா, மீடியால இந்த மாதிரி ஷோ பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றனால அவருக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நர்வஸா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க. எஸ். ஸோ இங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மீடியாவ பார்த்தவங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தூரி, ராஜாலாம் வந்து மூவி நடிச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில, பிரியங்கா அண்ட் தென் வெக்கே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அதர் ஷோஸ்ல வந்து பார்த்துருக்கோம். அதர் ஷோஸ்னா ரியாலிட்டி ஷோ இல்ல. லைக் வெப் சீரிஸா இருக்கட்டும், ஏதாவது சீரியல்ஸா இருக்கட்டும், அங்க நம்ம பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட்லி பரிச்சயமான ஒரு முகம் அப்படின்ற மாரி இருக்கு. பட் அபித் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பரிச்சயமான முகமா இல்ல அப்படின்ற பட்சத்தில, அவருக்கே வந்து அந்த பர்ட்டிகுலர் என்வைரன்மென்ட் புதுசா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அவர் வந்து எக்ஸ்பிரசிவா இல்ல அப்படின்ற மாரி மோனிஷா வந்து சொல்றாங்க. ஸோ இது பர்ட்டிகுலர் விஷயம் கேட்கும்போது, ஆடியன்ஸா பார்க்கும்போது மேபி அது கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி தோணுது. அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த சிந்தூரி கிட்ட வந்து பிரியங்கா வந்து சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் சிந்தூரி கிட்ட. பட் சிந்தூரிக்கும் வந்து ஓகே மாரி தான் இருக்கு. பட் அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் என்ன பண்றது? அவரு எக்ஸ்பிரசிவா இல்ல அப்படின்றப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சிந்தூரி வந்து சொல்லியிருக்காங்க. இத கேட்டு அவங்க வந்து கொஞ்சம் ஷாக் ஆயிருக்காங்க. ஏன்னா, செகண்ட் லவ் தேடி வந்திருக்காங்கன்றப்ப 2 சைட்லயும் இருந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். சிந்தூரி ஏன் போல அப்படின்னா, மேபி ராஜா அவங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கலாம். ஏன்னா, ராஜா, சிந்தூரி 2 பேருமே முன்னாடியே தெரியும். ஸோ, அவங்களுக்கு ஒரு வைப் செட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில, மேபி அவங்க வேற ஒரு கால்குலேஷன்ல இருக்காங்களோ என்னவோ தெரியல. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான செகண்ட் லவ் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் காய்ஸ்.